தையிட்டி விகாரை காணிகளை மே 15ஆம் தேதிக்குள் அளவீடு செய்வோம். மாவட்ட செயலர் திட்டவட்டம். வலுசக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்கொடியும் அமைச்சின் செயலாளரும் ராஜினாமா. நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம். பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் முறைகேடுகள் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஆளுநர். பௌத்தமயமாக்கல் நடைபெறாது அரூர் அரசாங்கம் வாக்குறுதியை மீறியதாக கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து திருப்தி கத்தோலிக்க திருச்சபை. யாழில் தாக்குதலுக்கு தயாரான கும்பல் அதிரடி கைது தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. உண்மை நீதியை வழங்க தவறிய OMP அலுவலகம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் குற்றச்சாட்டு. நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடைபெறவில்லை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அரசாங்கம் சட்ட அமுலாக்க நிறுவனங்களில் தலையிடுகிறது சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து பங்குதாரர்களையும் ஒருங்கிணைத்த வகையில் தையிட்டியில் காணி அளவீடு செய்யப்படும் என மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். காணி நிர்ணய திணைக்களத்தினுடைய கோரிக்கைக்கு அமைவாக நில அளவை திணைக்களத்தினால் தையிட்டி பகுதியில் காணியை அளவீடு செய்யும் பணிகள் இன்றைய தினம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்போது அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்த வகையில் காணி அளவீடு செய்ய வேண்டும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மே மாதம் 15ஆம் தேதிக்கு இடையில் அனைத்து பங்குதாரர்களையும் இணைந்த வகையில் தையிட்டி காணி அளவீடு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என யாழ்ப்பாண மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டி திசைவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை கேட்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவரும் இருக்கிற நிலையில் அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது. நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற வோக் ஃபார் பீஸ் சமாதான நடைப்பயணம் இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அரச அனுசரணையுடன் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இருந்து வாஷிங்டன் வரை 10 மாநிலங்களை கடந்து 110 நாட்கள் சமாதானத்துக்காக நடைபயணத்தை மேற்கொண்ட பௌத்த பிக்குமார்களின் பங்கேற்புடன் இந்த சமாதான நடைபயணம் நடைபெறவுள்ளது. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அரச மரக்கன்று ஒன்றும் இந்த நடைபயணத்தில் எடுத்துச் செல்லப்படவுள்ளது. ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, முப்படையினர், போலீசார் மற்றும் தேசிய வடிவமைப்பு மத்திய நிலையம் உள்ளிட்ட பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைபயணத்துக்கு தமது ஒத்துழைப்பை வழங்குகின்றன. இந்த நடைபயணத்தின் ஊடாக இலங்கையின் பௌத்த மரபுரிமைகள் மற்றும் பாரம்பரிய கலை அம்சங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சமாதான நடைபயணமானது ஏகி பஸ்ஸிகே என பெயரிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நியமித்துள்ளார். பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கந்தையா அரியநாயகம் என்பவரை ஆளுநர் நியமித்துள்ளார். குறிப்பாக சபையின் விதிகளுக்கு மாறாக தன்னிச்சையாக செயல்படுதல், நிர்வாக ரீதியிலான முறைகேடுகள் மற்றும் நகரசபையின் ஏனைய உறுப்பினர்களின் கருத்துக்களை புறக்கணித்து முடிவெடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பாக எழுந்த முறைப்பாடுகளை ஆராய்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதுடன் இதற்காக விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்ய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் அடுத்த 3 மாத காலத்துக்குள் தனது விசாரணைகளை நிறைவு செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகரசபை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தவிசாளருக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தோடு 7 மாவட்டங்களுக்கு இன்று கடும் மின்னல் தாக்கம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு 11 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கையான ஆம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணம், மொனராகலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் கடும் மின்னல் தாக்கம் நிலவக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது. வடகிழக்கு பகுதியில் தற்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மண்முனை தென்னருவில் பற்று பிரதேசத்திற்குட்பட்டு செட்டிப்பாளையத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் நடந்து கொள்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முன் பல வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போம் என அவர்கள் தெரிவித்தனர். சிறையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக வாடும் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றும், இலங்கை பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்போம் என்றும் கூறப்பட்டது. அதேபோல் மத அடிப்படையில் வடக்கு கிழக்கில் விகாரைகள் அமைக்கப்படாது, பௌத்தமயமாக்கல் நடைபெறாது என்றும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் இதுவரை அவற்றில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை. வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறந்துவிட்டதாகவே கருதுகின்றோம். முந்தைய அரசுகளைப் போலவே தற்போதைய அரசும் அதே போக்கில் செயல்படுகிறது என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அதேவேளை தமிழ் தேசிய கட்சிகள் இன்றும் ஒருமித்த நிலைப்பாட்டில் இல்லாமல் பிரிந்து செயல்படுவது தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சிலர் கருதுகின்றனர். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வடக்கு கிழக்கில் ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலத்தில் தமிழ் மக்களிடையே ஒருமைப்பாடு காணப்பட்டது. அது அந்த சூழ்நிலையில் அவசியமானதாகவும் இருந்தது. ஆனால் 2009க்கு பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் தாங்களே தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என கூறி பல பிரிவுகளாக பிரிந்துவிட்டனர். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் ஹாமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
தங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த விசாரணைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகள் தொடர்பில் சிலர் பதற்றமடைந்துள்ளதும் தெரிவதாக அவர் கூறியுள்ளார். ஒரு சிலர் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் விதம் தொடர்பில் பீதியடைந்துள்ளதனை அவதானிக்க முடிவதாக சிலர் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைகளின் மூலம் வெளிப்படும் சில தகவல்களின் அடிப்படையில் சிலர் பதற்றமடைவதை அவதானிக்க முடிவதாக தெரிவித்துள்ளார். பதற்றமடைந்த நபர்கள் யார் என்பதை அவதானித்தால் அவர்கள் ஏன் பதற்றமடைகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. விசாரணைகள் நடத்தப்படும் போது யாரும் பதற்றமடைய வேண்டிய அவசியமில்லை. அது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையாகும். விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது பதற்றமடைய வேண்டியவர்கள் அதனுடன் தொடர்புடையவர்கள் அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்க முனைவோர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு கொலை இடம்பெற்றது என்றால் அது தொடர்பில் புத்தகம் எழுதுவதில் எந்தவித பயனும் கிடையாது. கொலையுடன் தொடர்புடையவர்களை விசாரணை நடத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் சரியான முறையில் நடப்பதாக நம்புவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் வைத்து வன்முறை குழுவைச் சேர்ந்த மூவர் வாள்களுடன் சுன்னாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மூவரும் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் தாக்குதல் நடாத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் அந்த தாக்குதலை முறியடித்து குறித்த சந்தேக நபர்கள் மூவரையும் 3 வாள்களுடன் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் 3354வது நாளாக போராட்டம் நடாத்தி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார்கள் பல ஆண்டுகளாக உண்மை, நீதி, பதில் ஆகியவற்றை வழங்க தவறியுள்ளதாக கூறி இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். வணக்கம். தமிழக சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் இலங்கையின் தோல்வியடைந்த அமைப்புக்கு எதிராக சர்வதேச விசாரணை கோரிக்கை. வவுனியாவில் 3354வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் பல ஆண்டுகளாக உண்மை, நீதி, பதில் ஆகியவற்றை வழங்க தவறியுள்ள இலங்கையின் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் OMB மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டு உடனடி சர்வதேச விசாரணையை கோருகின்றனர். பல ஆண்டுகளாக தமிழர் குடும்பங்கள், குறிப்பாக தாய்மார்கள் அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டு தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய அதே வேதனையான தகவல்களை மீண்டும் சொல்ல திணிக்கப்படுகின்றனர். இந்த செயல்முறை எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக இது அவர்களின் மன உளைச்சலை மேலும் அதிகரித்து தீர்வு இல்லாத ஒரு சுற்றுமுறையாக மாறியுள்ளது. நாங்கள் எங்கள் கதைகளை எண்ணற்ற முறை கூறியுள்ளோம். பெயர்கள், தேதிகள், ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்துள்ளோம். ஆனால் எங்களுக்கு மீண்டும் அழைப்பு, அதே கேள்விகள், எந்த பதிலும் இல்லை என்று வவுனியாவில் போராடும் ஒரு தாய் தெரிவித்தார். இது விசாரணை அல்ல, இது காலம் கடத்தல். போரின் முடிவுக்கு 10 ஆண்டுகள் கடந்தும் ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டே உள்ளனர். உள்நாட்டு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நம்பகமான பொறுப்பேற்பும் இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை, உண்மையான முன்னேற்றமும் இல்லை. இதனால் காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் தெளிவாக அறிவிக்கின்றனர். உள்நாட்டு விசாரணை அமைப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போதைய அமைப்பு உண்மையை கண்டறிவதற்கல்ல, பாதிக்கப்பட்டவர்களின் சோர்வடைய செய்யும் நோக்கத்துடன் செயற்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கையில் நடந்தும் கட்டாய காணாமலாக்கப்பட்டவருக்கு வழக்கு சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம். இந்த தாய்மார்கள் வலியுறுத்துவது அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே தேவையான வளங்கள், தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் அரசியல் வலிமையை கொண்டு உண்மையை வெளிக்கொணர முடியும். எங்கள் குழந்தைகள் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தாய்மார்கள் தெரிவித்தனர். சர்வதேச மட்டத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தகவல், நுண்ணறிவு விசாரணை, நவீன நீதி மரபியல் ஆய்வுகள் இவை மூலம் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இலங்கை இதை செய்யவில்லை, செய்யாது. எங்கள் கோரிக்கைகள் ஐநா மேற்பார்வையில் சர்வதேச விசாரணை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேரடி ஈடுபாடு, நவீன நீதி மரபியல் மற்றும் நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, சாட்சியங்களும் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு, உண்மை, நீதி, பொறுப்பேற்பு ஆகியவற்றுக்கு காலக்கெடு நிர்ணயம். 3355 நாட்களுக்கு மேலாக வவுனியா மற்றும் வடகிழக்கு முழுவதும் தாய்மார்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது உலகிலேயே நீண்ட மனித உரிமை போராட்டங்களில் ஒன்றாகும். இது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, இது எங்கள் மக்களின் எதிர்காலத்தை பற்றியது. உண்மை இல்லாமல் நீதி இல்லை, நீதி இல்லாமல் அமைதி இல்லை என்ற அறிக்கை முடிவடைகிறது. உலகம் இனி அமைதியாக இருக்கக்கூடாது, உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. இன்றைய தினம் பதவி விலகிய முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அதேவேளை நிலக்கரி இலங்கைக்கு வருவதற்கு முன்பே அது தரமற்றதாக இருப்பதாக கூறப்படுவது அவ்வாறு சாத்தியம் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் தாகா ஐன்ஸ்டீன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நிலக்கரி ஊழல் தொடர்பாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதேபோல் குற்றச்சாட்டு உறுதியாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட தண்டனையை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாட்டு முறையை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது. இவ்வளவு தெளிவாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதால் நிலக்கரி தொடர்பான ஊழல் விவகாரம் அவர்களுக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்ற கேள்வியும் எழுகின்றது என்றார். நிலக்கரி இறக்குமதியின் போது எவ்வித ஊழலும் நடைபெறவில்லை என அமைச்சர் விஜிதஹீரோ தெரிவித்துள்ளார். எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்த மட்டத்தில் இருந்ததை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடி தனது பதவியிலிருந்து விலகியது தொடர்பில் அமைச்சர்கள் பலரின் பங்கேற்புடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நிலக்கரி கொள்வனவு குறித்த விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் நிலக்கரி தொடர்பான ஊழல்கள் குறித்து எவரேனும் தகவல் அறிந்திருந்தால் அதனை வழங்க முடியும் எனவும் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடி அமைச்சு பொறுப்பிலிருந்து விலகியுள்ளதாக தெரிய வருகின்றது. நாட்டின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர்கள் சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்கள் மீது நேரடி மற்றும் கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கும் நிலை உருவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அனைத்து இலங்கை மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படை தூணான தனிமனித சுதந்திரம் மற்றும் பிரஜைகளின் உரிமைகள் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனிமனித சுதந்திரத்தை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் போலீஸ், சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, நீதித்துறை மற்றும் சிறைச்சாலைத்துறை போன்ற நிறுவனங்கள் காணப்படுகின்ற போதிலும் இன்று அவை அரசாங்கத்தினால் மிக மோசமான முறையில் கையாளப்படுவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக போலீஸ் மா அதிபர் அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு இணங்க செயல்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஓய்வு பெற்ற மற்றும் ஆளுங்கட்சியின் அரசியல் மேடைகளிலிருந்து ஒரு அதிகாரியின் கீழ் கொண்டுவரப்பட்டு எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்வதற்காக சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலை துறையிலும் அரசாங்கம் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவித்து சாகர காரியவசம் எவ்வித அரசியல் சார்புமின்றி நேர்மையாக செயல்பட்டு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தெனிய சட்டவிரோதமான முறையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மனித உரிமை வழக்கின் மூலம் அரசாங்கத்தின் நடவடிக்கை தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தார். நீதி அமைச்சின் செயலாளராக அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர் நியமிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயல்பாடுகளில் அரசாங்கம் தலையிட முயற்சிப்பது ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் என்றும் அவர் விவரித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரமானது தெளிவான அரசியல் பழிவாங்கல் என தெரிவித்த சாகர காரியவசம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒருவரை அரசாங்கம் இன்று தவறாக சித்தரிக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கர்தினால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பினர் மேடைகளிலும் நாடாளுமன்றத்திலும் கூறினாலும் நீதிமன்ற அறிக்கைகளின்படி அவருக்கு ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது அம்பலமாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். 19 வருடங்களுக்கு முந்தைய சம்பவம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை மற்றும் தற்போது கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார். எனவே நாட்டின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை நேசிக்கும் மக்கள் கட்சி வேதங்களை கடந்து அரசாங்கத்தின் இத்தகைய ஜனநாயக விரோத செயல்பாடுகளை அவதானிக்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய உரையில் வலியுறுத்தினார். தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கில் செயற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் சில புல்லுருவிகள் தங்களது சுயநல அரசியல் சுகபோகத்துக்காக அந்த முயற்சிகளை தடுக்கின்றனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்களின் அரசியல் தீர்வினை பெற வேண்டுமெனில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஓர் அணியில் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இதற்காக பல அமைப்புகள் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சில அரசியல்வாதிகள் தங்களது சுயநல அரசியல் நோக்கங்களுக்காக அந்த முயற்சிகளை தடுக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் என்றார். மேலும் நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாகவும் கூறியுள்ளார். அத்திரைப்படத்தின் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் அதில் காட்டப்படுவது போல சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக மக்களிடையே பிரிவினைவாதத்தை விதைத்து அதன் மூலம் தாங்களே பலனடைந்து வருகின்றார்கள் என்றும் கூறினார். இந்த நிகழ்வில் மண்முனை தென்னரவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மே வினோராஜ் உள்ளிட்ட கிராம பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழ் அகதிகளின் பிரச்சினை தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முழுமையான செயற்பாட்டை வழங்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழக மாநில தேர்தலுக்காக அவர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கவும் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை உறுதி செய்யவும் இந்திய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பேன் என அவர் தனது தேர்தல் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய கடற்தொழிலாளர்கள் சுதந்திரமாக கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமையை மீண்டும் நிலைநாட்ட விரும்புவதாகவும் அவர் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.